ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. ஊட்டி கொடைக்கானலை போல் வால்பாறையில் நவம்பர் 1 முதல் இ-பாஸ் நடைமுறை அமல் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். வால்பாறை செல்லவும் இனி இ-பாஸ் கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை IIT மற்றும் பெங்களூரு IIM நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது IIT மற்றும் IIM குழுவின் இடைக்கால அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த அறிக்கையில் ஊட்டிக்கு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், அரசு போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மேலும் வரும் டிசம்பர் மாதம் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் IIT மற்றும் IIM குழுவினர் தெரிவித்தனர். இதனையடுத்து IIT IIM குழுவினருக்கு தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்க ஏதுவாக தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் கூட்டம் நடத்த வேண்டும் என அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 31 ஒத்திவைத்தனர். மேலும் ஊட்டி கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வால்பாறையில் குவிந்து வருவதாக நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் ஊட்டி கொடைக்கானலை விட வால்பாறை, டாப் ஸ்லிப், ஆனமலை புலிகள் காப்பகம் ஆகிய சுற்றுச்சூழல் ரீதியாக தீவிரமான பகுதிகள். அதனால் வால்பாறை சுற்றும் அனைத்து சாலைகளிலும் சோதனை சாவடிகளை அமைத்து இ-பாஸ் வழங்கும் நடைமுறையை நவம்பர் 1 முதல் அமல்படுத்த வேண்டும். வால்பாறை செல்லும் வாகனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றனவா என்பது குறித்தும் சோதனை நடத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 31 ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.